தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது எப்பன்னு இப்பயே சொல்லிட முடியாது, சொல்லிட்டா அரசியல் எந்த சுவாரஸ்யமும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த புதிய தலைமுறைக்கு நேர்காணல் கொடுக்கும்போது திரு எல் முருகன் மத்திய அமைச்சர் பேசுறாரு. நயினார் நாகேந்திரனும் அதை உறுதிப்படுத்துறாரு. ஆமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பல கட்சிகளும் எங்க கூட்டணிக்கு வர தயாரா இருக்காங்க. இந்த கூட்டணி கண்டிப்பா உடையும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெளியேறல, அது இருக்கட்டும். இவங்களால இந்த பாரதிய ஜனதான்ற ஒரு கட்சியோட தான் அவங்க பேசுவாங்களா, இல்ல அதிமுக பேசுவாங்க? பிஜேபியோட தான் பேசுறாங்கன்னு தான் சொல்றாரு அவர். அப்ப கேக்குறேன், பிஜேபியால நயினார் நாகேந்திரன் உட்பட தனிச்சு ஒரு தொகுதியில ஜெயிக்கக்கூடிய திறன் இருக்குது தமிழ்நாட்டுல. கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல என்ன மற்றதெல்லாம் கூட்டணி, அவங்க வாங்கின ஓட்டே 5% தான். அதுல பெருவாரியா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரியை தாண்டி இந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 3-4% ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களோட எப்படி ஒரு கட்சி போயிட்டு நெகோஷியேட் பண்ணும்? இது இருக்கட்டும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட போக மாட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களோட பேச மாட்டாங்க. காங்கிரஸ் பேச மாட்டாங்க. காங்கிரஸும் பேச மாட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் பேச மாட்டாங்க. மதிமுக இருக்கேன். மதிமுக பேசுவாங்கன்றது எந்த அடிப்படையில ஒரு எதிர்பார்க்கறாங்க? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, ராஜ்யசபாக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல, துரை வைகோ வெளிப்படையாவே ஆமா வருத்தம் தான் அப்படின்னு சொன்னா கூட இந்த கூட்டணி நாங்க இதுலயே தொடர போறோங்கிறதையும் அவர் கிளாரிஃபை பண்றாரு. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் வைகோ மட்டும்தான். ஒருவேளை மதிமுக டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்களா? எத்தனை முறை தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க. முதல்ல வைகோனுடைய அரசியல் அழிஞ்சதுக்கான முதல் காரணம் 98ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனதுனால. அதுக்கப்புறம் 99ல பாஜக ஆட்சியை காப்பாற்றணும்ன்றதை மையப்படுத்தி திமுகவோட சேர்ந்து மறுபடியும் கூட்டணி அமைச்சது. அதுக்கப்புறம் ஒரு மாற்று அப்படின்ற ஒரு அரசியல் நிலைமையே தகுதியையே மதிமுக இழந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, இப்ப திமுகவனுடைய எதனால ஒரு திருச்சியில நிற்க வச்சு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்றபடி மதிமுக பாஜக ஸ்டேட்டஸ் தான் அதுக்கும். அது தனிச்சு ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. இல்ல விசிகா மேலையும் அந்த சந்தேக பார்வை இருக்கே. விசிகா மேல சந்தேகப்படலாம். விசிகா எங்க போவாங்க? விசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனோட தனிப்பட்ட முறையில் நல்லா பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் சொல்லுறேன். அவருடைய முதல் எதிர்ப்பு என்ன அப்படின்னா பாசிசம். ரெண்டாவது எதிர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை கால் விட்டுறக்கூடாது. இதை அவர் வெளிப்படையாக சொன்னார். போன மக்களவை தேர்தல் அப்ப கூடுதலா ஒரு தொகுதி கேட்டு அந்த கட்சிகளுடையும் பெருசா பிரச்சனை ஆகிலாம் வந்தபோது, திமுக கூட்டணியில எனக்கு ஒரு சீட்டு கூட தரலனாலும் கூட நான் அவங்களோட நிற்பேன். ஏன்னா இந்த மதவாத சக்தி இங்க கால் விட்டுறக்கூடாது. இந்த இந்தியா கூட்டணி அப்படின்ற அமையறதுக்கு உள்ளபடியே பாத்தீங்கன்னா அச்சாரம் விட்டதே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட ஒரு கட்டத்துல திருமாவளவனும் ரவிக்குமார் நடத்திய சந்திப்பு தான். இந்திய அளவுல இந்த பாசிச சக்திக்கு எதிராக ஒரு அலையன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா நின்றவரும் அவர் தான். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக எந்த மோசடியில ஜெயிச்சுக்கிட்டே வருதோ அந்த இவிஎம் அதை தமிழ்நாட்டில் கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி, ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலன், அதனுடைய ஐடியாலஜி பிளஸ் ஆல் இண்டியா லெவல் அதை எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாடு. இப்ப ஆந்திராலையும் அவங்க இருக்கிறாங்க, கர்நாடகத்திலயும் அவங்க இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போறாரு திருமாவளவன், போய் பேசுறாரு. அப்ப அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய விஷன் அப்படின்றது வேற. அவங்க அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பிஜேபி விட்டுருக்கு, அதிமுகவோட சேரக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, சும்மா போற போக்குல சந்தடி சாக்குல கந்தப்படி தூவுறதுன்றது ஒண்ணு இருக்கு, ஒரு பணமொழி. அந்த மாதிரி இவங்க போற போக்குல மத்திய அமைச்சர் எப்படி போய் சொல்லுவாரு? போற போக்குல அவர் நாளைக்கு எங்க கூட்டணிக்கு வரல, வரவாங்கன்னு சொன்னீங்க, வரவே இல்லைங்கன்னு நாளைக்கு அவரை கேட்பாங்கல்ல, அப்போ எப்படி போய் சொல்ல முடியும்? ஆமா, அவ பேசணும் நிறைவேறன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க முருகன்ஜி தானங்க அவங்க சொல்லாததான். அவங்க ஒற்ற கும்பல வேலை சொருவிட்டு வேலை யாத்திரை நடத்துறான்னு சொன்னவங்க தானங்க. நான் என்ன கேட்கறேன்னா, பாஜகவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ஸ்ட்ரிக்சர்ஸ் இருக்குதாருன்னா? அரசியல்வாதிகள் யாருக்குமே கிடையாது, அரசியல் கட்சிகளுக்குமே கிடையாது.
சும்மா தமிழ்நாட்டில் ஒன்று பேசி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, நீங்க ஒன்று பாஜகவை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, போற இடத்துலலாம் ஒரு ஒரு சர்ச்சையை விதைப்பாங்க. அது காரணம் என்னன்னா, பாஜக மோடி அரசனுடைய ஃபெயிலியர், டோட்டல் எக்கனாமிக் ஃபெயிலியர். அதை மறைக்க 11 ஆண்டு காலம் இந்தியா 11 ஆண்டு காலம் விவாதத்துல வந்துட்டு ஏதாவது சரிங்க, 11 ஆண்டு காலம் நீங்க தமிழ்நாடு, கௌதமன் பத்திரிகையாளர், விவரம் தெரிஞ்சவர், 11 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில இந்த தமிழ்நாடு இந்த நலனை பெற்றது வீட்டளவில் நாட்டளவில் அப்படின்னு சொல்லுங்க. சும்மா 2 நிமிஷம் நீங்க எடுத்துங்க, நான் கேட்கிறேன். 11 வருஷங்க சொல்லுங்க, 4000 நாட்கள் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கிறாரு மோடி? எதுவுமே கிடையாதுங்க. இல்ல பாஜகவினரை கேட்டா மெட்ரோ ரயில் இந்த நிதி கொடுத்தோம், அது கொடுத்தோம், சில பட்டியல்களை கொடுப்பாங்கல்ல. ஏங்க மெட்ரோ ரயில், மெடிக்கல் காலேஜ் கொடுத்தோம், ஏங்க மெடிக்கல் காலேஜுக்கு பாலம் திறந்து வச்சாரு. மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டு அது அந்த எய்ம்ஸ் மாதிரி தானே. எய்ம்ஸ்ல போயிட்டு சிகிச்சை பெற்றவங்களை போட்டு கேளுங்க. எங்க ஒரு அறையே இல்லாத ஒரு இடத்துல செவரு கட்டிக்கிட்டு எய்ம்ஸ்ன்றாங்க. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்துட்டு 4 கோடி டாய்லெட் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையாது? இவங்கெல்லாம் வந்துட்டு, நான் ஒரே ஒரு இடத்துக்கு சொல்றேன், ஏழை எளிய வீட்டு பெண்கள் சமையலறையில் மூச்சு திணறக்கூடாதுன்றதுக்காக இலவச சமையல் எரிவாயு அடுப்பு நாங்க தரோம்னு தந்தாங்க. அந்த அடுப்புல எவ்வளவு எரியுதுன்னு ஏதாவது யாருக்காவது தெரியுமா? இல்ல. அப்படி ஒரு ஏழை எளிய மக்கள் 800 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டரை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா? இத பத்தி வெள்ளை அறிக்கை கேட்டு எவ்வளவு, நான் சாதாரண இடத்துல இருந்து பேசுறேன், கிடையாது. அவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா ரோஜ்கார் யோசனா இதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எதுவுமே மோடி செஞ்சதுக்கான அத்தாட்சியே இருக்காது. அப்போ இப்ப முருகன் சொல்றதாகட்டும், திரு நயனா நாகேந்திரன் சொல்றதுக்கு எந்த வேல்யூ இல்லைன்னு, எந்த வேல்யூமே கிடையாது. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல தெரிஞ்சிருப்பாருங்க. இல்ல செப்டம்பருக்குள்ள கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுன்றாரு. இல்ல அது சார் சும்மா சார், அவங்களால ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை மடக்கி கூட்ட வர முடியுதா? எவ்வளவு போராடுறாங்க. தேமுதிகவே ஜனவரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு 2 புரோக்கர் தேவைப்படுறாங்க. 2 புரோக்கர். தமிழ்நாட்டுல இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன் ராமதாஸ் வந்துட்டு இந்த பாஜக அலையன்ஸோட ஏன் எதிர்க்கிறாரு? அவருடைய ஓட் பேங்க் அடிப்படுது. அவருடைய ஓட் பேங்க் அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை. இதான் நிதர்சனம். இவங்க என்ன நெகோசியேட் பண்றாங்க, எதை வாங்குறாங்க, எதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேற. நிதர்சனம் என்ன? இது சமூக நீதிக்கு நிக்குதுன்னா பாமக, இது சமூக நீதிக்கு எதிரானது. இது மக்களுடைய விவசாயத்துக்காக நிக்குதுன்னா இது விவசாயிகளுக்கு எதிரானது. விவசாய பூமியை காப்பாத்துறதுக்கு அந்த மக்களோட நிக்குது பாமக, இவங்க அதை வந்துட்டு கையகப்படுத்துறது இல்லை. திமுகவை வீழ்த்தணுங்கிறதுல 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. என்னங்க? திமுகவை வீழ்த்தணுங்கிறதுல 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க ஒரு அரசியல் கட்சிகள், அவங்களுடைய பதவி ஆசை, அவங்களுடைய கணக்கு, அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு எதை வேணாலும் செய்வாங்க. மக்கள்ல முடிவு எடுக்கணும், இவிஎம் முடிவு எடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால உறுதியா தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் தான். எப்படி மக்கள் இது பாருங்க, இந்த காரணத்துக்காக திமுக ஆட்சி மக்கள் வேணான்றாங்க அப்படின்னு ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க. ஏங்க, நான் கீழே இருக்கக்கூடிய 40% மக்களை நான் சொல்ல வரேன். 3 அடுக்கா பிரிச்சுங்க. 20% நல்லா வாழறவங்க, அடுத்த 20% வந்துட்டு வியாபாரிகள், அவங்க இவங்க இப்படிலாம் இருக்கிறவங்க ஒரு 40% பேர், இன்னொரு 40% பேர் பியூரா அடித்தட்டு மக்கள், விவசாய கூலிகள் உட்பட இவங்கெல்லாம். இவங்கள 1000 ரூபா மாசத்துக்கு. அது இல்லாத அவங்களுடைய பிள்ளைங்க மேல் படிப்பு போனாங்கன்னா 1000 ரூபாய். வேலைக்கு போறதுக்காக பஸ் ஃப்ரீ, பிள்ளைங்க போச்சுன்னா காத்தால சாப்பாடு ஃப்ரீ. அது இல்லாத மருத்துவம். இப்படியான ஒரு கட்சி, இப்படியான ஒரு திட்டங்களை வச்சு அதிமுகனுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்கை நவத்திக்கிட்டு போயிட்டாரு ஸ்டாலின். இதை ரெட்ரிவ் பண்றதுக்கு என்ன வழி? அதுதான் கூட்டணி கட்சிகளை உடைக்கிறாங்க. அங்கிருந்து வரதுக்கு நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசுறாங்கன்ற இந்த இவங்களை வந்துட்டு இவங்க மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தலைவர் இங்க யார் இருக்கா சொல்லுங்க? எடப்பாடியா? எடப்பாடி தலைமை தான். ஏங்க, எடப்பாடி அதிமுகனுடைய தலைமையே அப்படின்றதே வந்துட்டு இப்ப கோர்ட்ல நின்றுட்டு இருக்குது, தரகேடு தொங்கிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உங்களுடைய சேனல்ல சொல்ல வரேன், ஆஸ் ஆன் டேட் அதிமுகனுடைய பலம் வெறும் 15% தான். 15 தான்றீங்களா? இன்னும் குறைஞ்சிருச்சு. மக்களவை தேர்தல் 21 இருந்தது, இப்ப இன்னும் குறைஞ்சிருச்சு. சரியா எடுத்தாங்கன்னா இது நல்லா தெரியும். இந்த சர்வே 15% தான் அவங்க. ஏன் இவர் வந்து மெகா கூட்டணி எகிரிக்கிட்டு இருக்காருன்னா, ஒரே விஷயம், இவங்களுக்கு ஒரு 30-35% ஓட்டு வேணும். அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை விஜய்.
விஜய் வந்தாருன்னா ஒரு 7-8% ஓட்டு வந்துடும் நமக்கு. நம்ம வந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது இதெல்லாம் போயிட்டு பாமகவை இப்படி கூட்டு வந்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கொடுப்பதை கொடுத்தால் கிடைக்குமாடா அப்படின்ற மாதிரி அது வந்துடும். வந்துட்டாங்கன்னா ஒரு 30-35% வந்துச்சுன்னா மற்றபடி இவிஎம் வச்சு பார்த்துக்கலான்றதான் கணக்கு அவங்களது. மற்றபடி மக்கள் கிட்ட அதிமுகன்ற ஒரு கட்சியை முதன்மைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை பாஜக கூட கிடையாது. இல்ல சார், இப்போ கடந்த தேர்தலில் ஆகட்டும் திமுக வந்து ஒரு ப்ரோஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கு வந்து அதிமுகவோ பாஜகவோ அதுக்கு ரியாக்ஷன் இடத்துல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ பாஜக வந்து அந்த இடத்துல இப்போ ஒரு காடை தூக்கி போட்டாங்க. இப்ப திமுக யாரெல்லாம் பேசுறாங்கன்ற ஒரு சந்தேக கண்ணு இருக்கும். நான் இல்லன்னு கூட்டணி கட்சிகள் விளக்கம். சோ இது தேவையில்லாம கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் ஆகும். சாதாரண ஆளுங்க இது திமுக இவ்வளவு சாதாரணமாவா நீங்க நினைக்கிறீங்க திமுகவை? இல்ல அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு சார். அதனாலதான் எல்முருகன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. எல்முருகன் யாருங்க? சார் மத்திய அமைச்சர் சார். நீங்க மாநில தலைவரா இருந்திருக்காரு, மத்திய அமைச்சரா இருக்காரு. நான் எல்லாத்தையும் ஒதுக்குறேன். ஒன்னே ஒன்றத்தை மட்டும் கேட்கிறேன், ஒரு தலைவர்னு சொல்லுங்க. எல்முருகன் தலைவரா? இப்ப நயினார் தான் தலைவர். அது கட்சிக்கு. ஓகே. நம் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய தலைவர் பாஜக யாரு? ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இப்ப திருமாவளவன் பேசுறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு சமூகம், கூட இருக்கக்கூடிய இது அரசியல், அது கொள்கை கோட்பாடு. இப்படி சீமான் பேசுறாருன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க், ப்ரூவன் 36%, 38 லட்சம் ஓட்டு. அது இன்னைக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் வேற கதை. ஆனா நின்று பிரச்சாரம் பண்ணி பண்ணாரு. ஒரு முறை கூட, ஒரே ஒரு முறை நின்றாங்க ஒரு 5% ஓட்டு. அது பெரும்பாகுதி வந்துட்டு பார்த்தா திருநெல்வேலி கன்னியாகுமரியும் தான். இவ்வளவுதான் அந்த கட்சி. நீங்க என்ன பேச போறீங்க? ஆனா மத்தியில ஆட்சியில இருக்காங்க. மத்தியில 80% இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. 80% இல்லைங்கய்யா, 95% இந்தியா அவங்க ஆட்சி பண்ணிட்டியா? அதை பத்தி சொல்ல வரல. ஏன் இங்க ஒரு மக்களவை தொகுதியில் ஜெயிக்க முடியல சொல்லுங்க. 8 முறை ஒரு பிரதமர் இங்க வந்து பேசிட்டு போய் இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியும் கூட பெரிய அளவு அவங்க தோத்து 13 இடத்துல டெபாசிட். இல்ல இதை நீங்க ஒரு அலாமிங்கா பாக்கலையா? திமுக கூட்டணியை உடைக்கிற வேலையில பாஜக இறங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அவங்களுக்கு அதுக்கு ஈடியை வச்சுட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஈடியை வச்சு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். பாமகவா? ஆமா மிரட்டுறாங்க. இவங்களா? மிரட்டுறாங்க. அது வேணா சொல்லுங்க, அதுக்கு அவங்க வந்துட்டு சொல்லட்டும். ஆனா கூட்டணிக்கு இழுத்துருவாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன்னா அது வைகோவனுடைய மிகப்பெரிய தற்கொலையா இருக்கும். ஏன்னா இல்ல வைகோன்னு இல்ல, இப்போ அவங்களோட சேர முடியாம இருக்கிற ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்கப்பான்னு சொல்றது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தான். மத்தவங்க எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குல்ல. நான் அதை ஒத்துக்கிறேன். அரசியல் அது மாதிரி ஒரு சூழல் இருக்கும், எல்லாருமே ஒத்துக்கிறவங்க தான். அதனால நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வரேன், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த பாஜகவோட கூட்டணி சேர யார் வருவாங்க? விஜயை மட்டும் அவங்க இழுத்துட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்க, பாமகவும் தெரியும் இவங்களோட போறது அது எண்டு கார்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுபம் முடிஞ்சு போச்சு. 11% வந்த ஒரு கட்சிய ஐயா 11%. அந்த 11%ல தானே வந்துட்டு பலாப்பழத்துல நின்னவரும் வராரு, ஓபிஎஸ் வராரு, 3.25 லட்சம் ஓட்டு. டிடிவி தினகரன் மோடிக்கு விழுந்த ஓட்டு தானே, மோடி வேணும்ன்றதுக்கு விழுந்த ஓட்டு தானே. இல்ல மோடிக்கு தானே விழுந்துச்சு அந்த ஓட்டு. அந்த ஓட்டு சென்ட்ரல் மெட்ராஸ் தனியா நின்னா ஓபிஎஸ்க்கு அந்த ஓட்டு கிடைக்குமா சார்? கிடைக்காது சார். அதான் நான் சொல்ல வரேன், மோடிக்கு பிஜேபிக்கு கிடைக்காது சார், அவருக்கு கிடைக்கும். ஓபிஎஸ் கிடைக்கும். பாஜகவோட சேரும் போது தானே அந்த ஜெல்லாகி தானே அந்த இது கிடைக்கும். தினகரன் 2019 மக்களவை தேர்தலில் 22 லட்சம் ஓட்டு வாங்கினவர். நினைப்பது விஷயங்க. இத்தனைக்கும் 2000 பூத்துல வந்துட்டு ஒரு ஓட்டு இல்லாம இவிஎம் வச்சு காலி பண்ணதுக்கு பிறகும் கூட டிடிவி தினகரனுடைய ஓட்டு 22 லட்சம். சும்மா ஒண்ணு அவர் எங்கேருந்து ஒரு தனி ஃபிளைட்ல கூட்டு போயிட்டு மிரட்டி கிரட்டி அவங்களோட அக்கில வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு அவங்க பொம்மலாட்டம் காட்டிட்டு இருக்கல. இதுதான் காரணம். இன்னைக்கும் சொல்ல வர தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் இவங்க ஒரு ஸ்ட்ரென்த். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவங்க என்டிஏக்குள்ளதான் இருக்காங்க. எது? இப்ப அவங்க என்டிஏக்குள்ள இருக்காங்க. அப்படிதான் இருப்பாங்க. அடிமை ஆயிட்டவங்க எல்லாம். எடப்பாடியே அங்க இல்லையா? அப்புறம் என்ன இருக்குது? இல்ல அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், நீ 11% ஓட்டுன்றிய சண்முகம் வந்துட்டு பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்ல தான் வாங்கினாரா? இல்ல சார், அவங்க எல்லாருமே ஐயா மோடி பிரதமர் ஆகணும்னு தானே ஓட்டு கேட்டாங்க. அப்ப அது வந்து பாஜகவுல இருந்த ஓட்டு தானே. அதுல தானே சார் 13% பேர் 13 வேட்பாளர்கள் டெபாசிட் இருந்தாங்க.
22 இடத்துல நீங்க நிக்கிறீங்க, 13 இடத்துல டெபாசிட் காலிங்க. நீங்க இந்த ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. சார் அதிமுகவே டெபாசிட் போயிருக்கு, 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஐயா 7 இடத்துல இப்ப டெபாசிட் வந்துருச்சுங்க அதிமுக. அதான் 5% வந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. 5% வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, பாஜக அவருடைய ஓட்டு ஸ்ட்ரென்த் நீங்க காட்டுறீங்க, அது வெறும் 5% தான். மத்ததெல்லாம் செல்வாக்கின் மூலம் கிடைச்ச ஓட்டு. வேலூர் தொகுதியில வந்துட்டு 38% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சண்முகம். போலான ஓட்டுல அதிமுக வெறும் 10%. இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா அதே மாதிரி பெரம்பலூர்ல வந்துட்டு இவருடைய ஸ்ட்ரென்த் சாரது, பாரிவேந்தருடைய ஸ்ட்ரென்த் சாரது. இந்த மாதிரி இந்த 5 கேண்டிடேட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு. இந்த பரமபத சோபான படத்துல மேல போயிட்டு ஒரு பாம்பு கட்சியோட சர்ன்னு வந்துட்டு மறுபடியும் தாயம் போற இடத்துல நிற்பீங்க. அந்த மாதிரி பாஜக அதே 5% தான் நிற்கும். அவ்வளவுதான். அந்த மதவெறிக்கான ஸ்ட்ரென்த் 5% தான். அந்த 5% இருக்கிற கட்சியோட தான், அந்த கூட்டணியோட தான் பேசிட்டு இருக்காங்கன்ற. ஐயா அதாவது நம்ம ப்ராபபிலிட்டியே பேசுவோமே. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்லை, அவங்க கொள்கை இது, கம்யூனிஸ்டுகளுக்கும் வாய்ப்பு இல்லை, மீதி இருக்கிற எல்லா கட்சிகளுமே அப்ப திமுக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. பாசிபிலிட்டியும் ப்ராபபிலிட்டியும் வச்சுக்குவோம். திமுக எங்களோட ரகசியம் பேசிட்டு வராங்க சொல்லுங்க. அதுவும் சொல்றாங்க, ஸ்டாலின் போய் மோடி சந்திச்சுட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னம்னா சூசைடல்னு சொல்லுவாங்க. நான் அதைத்தான் வைகோவுக்கு சொன்னேன். ஆக்சுவலா அண்ணன் இந்த மாதிரிலாம் போறாருன்னு நான் சொல்லல, நான் நம்பல. இல்ல அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம பேசுறோம். அதுதான், அந்த ஆப்ஷன் எல்லாம் இல்ல. இந்த நாயனார் நாகேந்திரன்றவர் அவர் சொந்தமா தனியா நின்றாருன்னா திருநெல்வேலியில, அவர் நான் சொல்ல வர திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் பாஜக கேண்டிடேட் நின்னாருன்னா 4வது இடத்துக்கு வருவார். நாம் தமிழருக்கு பின்னாடி. நாம் தமிழருக்கு பின்னாடி வருவாங்க தெரியுங்களா? இவர் 8 லட்சம் கோடி நான் தமிழ்நாட்டுக்கு கொட்டி கொடுத்தேன்றாரு. இதே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மக்கள் அன்னைக்கு வெள்ளத்துல செத்துக்கிட்டு இருந்த போது 4000 கோடி கேட்டது தமிழக அரசு. 200 கோடி கூட தரல. ஓட்டு போடுறாங்க, சும்மா ஜனங்க ஓட்டு போட. சார் படிக்காதவங்களா இருக்கலாம், சிந்திக்காதவன்றதுலாம் யாரும் கிடையவே கிடையாது. நான் இந்தியா முழுக்க சொல்றேன். மக்கள் சிந்திப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புன்னா இவங்க வந்து துணை நின்னாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க ஜனங்க. அந்த இடத்துல தான் நயினார் நாகேந்திரன் அது யாரா இருந்தாலும் அதனால தான் போன தடவை அவன் மாதிரி வழிச்சுக்கிட்டு போனது காரணமே அதுதான். இல்லாட்டி ஒரு பிரதமர் இருக்கிறாரு, எவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு, போட்டு தொலைப்பான்னு ஒரு போடலையே. 13 இடத்துல டெபாசிட் போச்சு. இதுதான் உண்மை சார். ஆனா இப்போ ஒரு இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இதே பாஜக கூட்டணி இல்லாத போன வாரம் அதிமுக கூட்டணி நின்று இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க ஒரு 3 MP சீட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்திருக்கும். இந்த அன்புமணி ராமதாசனுடைய அவருடைய பார்வை, அரசியல் ஞானம், முதிர்ச்சி, புடலங்க, இவர் போயிட்டு இந்தாண்ட நின்று ஒண்ணுமில்லாத போச்சு. இவ்வளவுதான்.